நேரங்களில் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்வில் அப்படிதான் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். சூழல்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது எஸ்ஐயா 40:31 சொல்லுகிறார், நீ கர்த்தருக்காக காத்திருப்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற போது இந்த சோர்ந்து போகிற நிலைமைகள் உன் வாழ்விலே வராது. இந்த சோர்வுகள் உன்னை மேற்கொள்ளாது. சூழ்நிலைகள் உன்னை பலவீனப்படுத்தாது. உன் வாயிலிருந்து தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வராது. நீ பாவம் செய்கிறவனாய் காணப்பட மாட்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைகிற போது அவன் ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டான், எவைகளுக்குள்ளாக கடந்து போனாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, இந்த சூழல்களுக்குள்ளாய் போகிற போது நீ கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன் நிச்சயமாகவே என்ன செய்வார், முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ மாற்றங்களை செய்கிற தேவனுக்கு பொறுமையோடு கூட காத்திருக்க. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிற போது இந்த நெருக்கப்பட்ட சூழல்கள் வருகிற போது தாவீது என்ன பண்ணான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? ஒன்றும் பேசல, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சூழல்கள் எல்லாம் பார்க்கிற போது அவனும் சொல்லி இருக்க முடியும், என்ன ஆண்டவர் எப்படி எங்களை கைவிட்டுட்டீர், எங்களை அடைத்தீர், எங்களை எல்லாம் கூட்டு வந்தீர், இப்படி எங்களை எல்லாம் இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லி இருக்க முடியும். அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கல்லெறிய, தாவீதை கொல்ல அவர்கள் காரியமாற்றுகிற போது அங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தானா, ஆண்டவருக்குள்ள என் தேவன் என்னை நடத்தட்டும், என் தேவன் என்னை பார்த்து கொள்ளட்டும். அப்போ அந்த கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொள்ளுகிற போது சூழல்கள் வரும். கர்த்தருக்கு மகிமுண்டாடு வராதுன்னு இல்லை. வனாந்திர வழியில வர பிரச்சனைகள் வரும், குறைவுகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனா அவைகளுக்குள் வருகிற போது அபகுக் 3:17 வாசித்து பாருங்கள். நான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒன்றும் எதுவும் இல்லைன்னா கூட, ஒன்றும் இல்லைன்னா கூட நான் என்ன செய்கிறது இல்லை, நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. என் தேவனுக்குள்ளாக நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த சூழல்களை தாண்டி நான் வெளியே வர என் தேவன் எனக்கு உதவி செய்வார். பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கிற போது வசனம் சொல்லுகிறது, நீங்க இப்ப துக்கப்படுவீங்க, ஆனால் உங்க துக்கம் என்ன செய்யுமா, சந்தோஷமாய் மாறும்.